நான் இந்த போராட்டங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி 18ஆம் தேதி ஜனவரி 12 பேச ஆரம்பிக்கும். இந்த குரல் முதல்ல வலுவா குரல் ஜல்லிக்கட்டு வேணும் குரலை ஒழிக்க ஆரம்பிச்ச பொழுது நான் ஒன்று சொன்னேன். இது இப்போ எல்லா 2 ஆண்டுகளா தடை இருந்துச்சு. இது 3வது ஆண்டு. அப்பொழுதெல்லாம் இல்லாம இந்த போராட்டம் இந்த தடவை இவ்வளவு தூரம் இந்த சத்தம் வெளியே கேட்கறதுக்கு காரணம் அரசாங்கம் இதை அனுமதிக்கிறது. ஏன்னா அரசாங்கத்துக்கு விவசாயிகளின் கொலையை பத்தி இவர்கள் யாரும் தற்கொலையை பத்தி, அது கொலைதான் ஆக்சுவலா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண கொலைன்னு வச்சுக்கேன், தற்கொலைன்னு சொல்றோம், விவசாய தற்கொலை. அந்த தற்கொலைக்கு வெளியே தெரியக்கூடாதுக்காக இந்த மாடை பெருசா வெளியே மேல தூக்குனாங்க. ஆனா எதிர்பாரா விதமா மாணவர்கள் எல்லோரும் மாடு என்பதுக்கு ஜாதி மதம் அரசியல் எதுவும் இல்லைங்கிறதுனால மாட்டை பிடிச்சிட்டு பெரும்பான்மையா மாணவர்கள் முதல்ல தொடங்கி பின்னாடி இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி குடும்ப பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்ததை எவரும் எதிர்பார்க்காம இருந்த பொழுது இது தமிழக அரசு பேசணும்னு சொல்லி தமிழக அரசு அதை மத்திய அரசு இதை காலைகள் பற்றிய தூக்க வேண்டியது அவங்க தான் செய்யணும், அவசர சட்டம் அவங்க கொண்டு வரணும். மத்திய அரசு மீண்டும் அந்த மாநில அரசுகிட்டே தள்ளுச்சு. மாநில அரசு ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றினதா சொன்னதை கேட்கல. மறுபடியும் மத்திய அரசு தான் வரணும்னு போராட்டக்காரன் சொன்னா வேற வழி இல்லை. இது எல்லாமும் நமக்கு நிக்குதுங்கும் போது இவர்கள் இதைத்தான் தொடர்ந்து செய்வாங்க. இப்ப இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அரசாங்கம் விரும்ப மாட்டேங்குது. மாநில அரசை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னா போராட்டம் என்பதே அமைப்பை எதிர்த்து தானே. அமைப்பை எதிர்க்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்னது போராட்டம்? எல்லா போராட்டம் அமைப்பை எதிர்த்து தானே. யாரும் எதிர்க்காத சும்மா உட்காந்துட்டு சொல்றாங்களா சோறு சாப்பிட்டு? இது இப்படித்தான் நிகழும். இன்னைக்கு இங்க தடிக்கிறாங்க. இப்போ காவல் நிலையங்கள் வாசல் வண்டிகள் எரிக்கப்படுதுங்கிறாங்க. போராட்டக்காரர்கள் எரிக்கிறார்களா அல்லது காவல்துறையே எரிக்குதா? அது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா 7 நாட்களா இந்தியாவை உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு போராட்டம் எப்படி திடீர்னு வன்முறையா மாறக்கூடும்? வன்முறையா மாறினாதான் முற்றுக்கு கொண்டு வர முடியும்னு கூட அமைப்பு நம்பலாம்ல, அதிகாரம் நம்பலாம்ல. நான் அப்படித்தான் சந்தேகிக்கிறேன். இல்ல இது என்னன்னா, இது ரொம்ப காலமா அரசாங்கங்கள் வச்சிருக்கிற வழிமுறை. உன்னை கலவரமாக்கி அதை தீக்க நினைக்கிறது. ஆனா இந்த தடவை இதுல தளத்துல பெரும்பான்மையா வந்தது இளைஞர்களா இருக்கிறதுனால, குறிப்பா பெண்களா இருக்கிறதுனால இது மறுபடியும் ஒரு நீர்பூத்த நெருப்பா இருக்குமே ஒழிய அந்த நெருப்பு அணையாதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு தடவை வெளியே பழகிருக்கான்ல, பொதுவா குரல் கொடுத்துட்டான்ல, அந்த பிள்ளைய வேடிக்கை பார்த்துருக்குல்ல. நம்ம குழந்தைகளுக்கு எப்ப காமிச்சோம் இது போராட்டத்தை? முதல்ல இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு காமிச்சிருக்கோம்ல நம்ம. இதுவெல்லாம் அந்த பிள்ளைக்கு செய்தியா போய் சேரும்ல சப்கான்சியஸ்ல. கண்டிப்பா தொடரணும்னு விரும்புறேன். பொதுவா ஒரு வேலைகளுக்கு பொது பிரச்சனைகளுக்கு முதல்ல இந்த தலைமுறை வந்திருக்கேன். இவ்வளவு நாள் டிசிப்ளினை ரிலீஜன் தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப ரிலிஜன் இல்லாம ஒரு டிசிப்ளின் வந்துருச்சு இந்த போராட்டத்துல. இருந்துச்சு இல்ல? ரிலிஜன் இருந்துச்சா? இல்ல. ஒரு தமிழ் சமூகம் என்னவா இருக்கும்னு ஒரு தற்காலிக தமிழ் சமூகத்தை படத்துக்கு காமிச்சா மாணவன். அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, அரசியல் இல்ல, இல்லையா? இந்த தற்காலிக தமிழ் சமூகம் தான் நிரந்தர சமூகம் மாறணும்னு நான் விரும்புறேன். என்னை போல பலர் விரும்புறாங்க. காரணம், ஒரு தற்காலிக முதல்வர் இங்க நிரந்தர முதல்வர் ஆக முடியும்னா தற்காலிக தமிழ் சமூகம் ஏன் நிரந்தர தமிழ் சமூகம் மாறக்கூடாது? அரசாங்கத்துக்கு பயத்தை ஏற்படுத்துன்னு சொல்றது சரிதான். பயத்தோட கூடுதலா என்ன ஏற்படுத்துதுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தமிழ்நாட்டுல ஒரு குரலே முதல்ல கேக்குது. நீங்க இதுவரையும் எதுவெல்லாம் காலாவதி ஆயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு வெளிநாடுல இருக்க 5 லட்சம் பேர் போட்ட சத்தம் இருக்குல்ல, அதுதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தது இல்லையா? அது திருப்பி அவன் ஒட்டுமொத்த பொருளா இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை அவர்கள் ரசிக்கவே மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க தேர்வதை. நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதை தீர்த்துருவேன். அனைத்து கட்சிகளும் ஆதரிச்சீங்க, எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு சொன்னீங்க. நேற்று அவன் என்ன சந்தேகப்பட்டான்? இல்ல நீங்க இப்படி சொல்லுவீங்க ஆனா நடத்த மாட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு காலையில் நடந்துருச்சு. மேனகா காந்தி போய் மனு போட்டிருக்காங்களே. மேனகா காந்தி பிஜேபி தானே, மத்திய அரசாங்கத்தான் இருக்காங்க, அதை ஆதரிக்குது இல்ல. நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்ததுனாரு. இப்ப மேனகா காந்தி மனு போட்டிருக்கிறத பார்த்தா மறுபடியும் ரத்த கண்ணீர் வருமா அவர் கண்ணில்? அரசு நீங்க வாக்கா மாறுவீங்களா இல்லையான்னு பாக்குங்க. நீங்க வாக்கா மாறுவீங்கன்னா அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா சொல்லுங்க. நீங்க வாக்கா மாறலைன்னா அது கொடுத்த எந்த வாக்குறுதியும் அது நிறைவேற்றாது. அவ்வளவுதாங்க. எப்ப அரசாங்கம் நான் நடத்துறேன்னு ஒண்ணு சொல்லுதோ, ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, அப்பவே அது தப்புங்க. காரணம், இங்க அரசாங்கம் எதுவும் நல்லதை நடத்துனதே இல்லை. அரசாங்கம் இங்க டாஸ்மாக் தான் நடத்தியிருக்கு. சரியா? தவறானதை மட்டும் தான் அரசாங்கம் நடத்தும். எதுவெல்லாம் அரசாங்கம் நடத்துவோ அதெல்லாம் தவறானது.